بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த மஜ்லிஸுடைய பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அப்துல்லா மக்கி அசத் அவர்களையும் வரவேற்றவனாக, இன்னும் சிரமங்கள் பாராமல் வயோதிபத்துடைய நிலைமையிலையும் கஷ்டங்களிலும் எம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய நேசத்துக்குரிய எங்களுடைய அமீன் ஃபலாஹி அசத் அவர்களையும் விழித்தவனாக, இன்னும் எம்முடைய 3 நிறுவனங்களுடைய நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஓய்வு பெற்ற சார் ஆசிரியர் எங்களுடைய ஜமாலுத்தீன் சார் அவர்களையும் விழித்தவனாக, இன்னும் எம்முடைய ஆசானாக இருக்கக்கூடிய குல்லியத் அபீபக்கர் அரபு கல்லூரியுடைய அதிபர் எங்களது கலாமுல்லா ஹசரத் அவர்களையும் விழித்தவனாக, அவர்கள் இப்போது அவசர தேவையாக வெளியிலே சென்றிருக்கிறார்கள், அவர்களையும் விழித்தவனாக, இன்னும் இந்த மஜ்லிஸுக்கு சமூகம் தந்த எம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குல்லியத்துல் ஹாதி அரபு கல்லூரியுடைய உப அதிபர் இர்ஃபாத் ரஷாதி அசத் அவர்கள் விழித்தவனாக, இந்த மஜ்மாவிலே வீட்டிருக்கக்கூடிய மஹாசினுல் உலூம் அல் அரபியா காலேஜுடைய அதிபர் எங்களுடைய சாஜித் ஹுசைன் அல் பாகவி அசத் அவர்களையும் விழித்தவனாக, இங்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், இன்னும் பெற்றோர்கள், இன்னும் எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே சமூகம் தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் எம்முடைய நிர்வாகிகளையும், இன்னும் இங்கு கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இன்றைய நாளினுடைய விசேட ஒரு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த கண்ணியமான ஆலிம்கள் ஆலிமாக்களையும் விழித்தவனாக, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா செய்த மாபெரும் கிருபை, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே இந்த ஹதீத்துடைய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆலிமாக்கள், உங்களுடைய மனைவிமார்கள் இந்த இடத்திலே இந்த ஹதீஸை கற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இதிலே ஒரு பாரிய ஒரு தியாகம், பாரிய ஒரு முயற்சி இதில் இருந்து கொண்டிருக்கிறது. உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஒருவர் இல்மை அடைவதாக இருந்தால் 3 பேருடைய முயற்சி இருக்க வேண்டும் என்பதாக எழுதினார்கள். ஒன்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான், 2வது மாணவர், 3வது பெற்றோர்.
இந்த 3 பேருடைய முயற்சியும் சரியாக இருக்கக்கூடிய கட்டத்திலேதான் அவர் அடையக்கூடிய அடைவை ஒருவரால் அடைய முடியும் என்பதை எழுதுகிறார்கள். எனவே இந்த இடத்திலே இந்த ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், மேல் மாடியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆலிமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், இதிலே வீடுகளில் இருந்து இல்மை கற்றவர்களும் இருக்கிறார்கள், இங்கே தங்கி முழு நேரமாக கற்றவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் வெளியாகுவதற்கு, இவர்கள் இந்த அடைவை அடைவதற்கு முதலாவது இங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தியாகம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே பல மணி நேரங்களாக பல சிரமங்களோடு இந்த இடத்திலே பாடங்களை நடாத்திய ஆசிரியர்களுடைய சிரமம் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தெரியும், ஒரு மணித்தியாலம் அல்ல, 2 மணித்தியாலம் அல்ல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்கள் அல்லது 10 மணித்தியாலங்கள் இந்த இடத்திலே இந்த உஸ்தாதுமார்களினால் பாடங்கள் நடத்தப்படும். அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு தியாகம். இரண்டாவது கட்டம் இந்த மாணவிகளுடைய தியாகம். நடத்தக்கூடிய அந்த பாடங்களிலே அவர்களும் சம்பூர்ணமாக கலந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்திலே ஒரு அமானிதம் எங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த அமானிதத்தை இந்த இடத்திலே நிறைவேற்றி கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்திலே தௌரத்துல் ஹதீஸுடைய இந்த ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ், இது ஒரு அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலத்தி. அல்லாஹு தஆலா ஒருவருடைய முகங்களை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக, செழிப்பாக ஆக்குவானாக, அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எப்படிப்பட்டவர்கள்? சமிஅ மகாலத்தி, என்னுடைய அந்த வார்த்தைகளை செவி மடுத்து, அதனை அவர்கள் மனநமிட்டு அதனை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக என்று சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே இந்த இடத்திலே இந்த முன்னால் எங்களுடைய ஹஸரத் பேசிய போன்று இந்த மாணவர்கள், இந்த ஆலிம்கள், ஆலிமாக்கள் 28,000 30,000 ஹதீஸ்களை இந்த இடத்திலே படித்திருக்கிறார்கள். அதுவும் வெறுமனே அவர்கள் வாசித்து படிக்கவில்லை. இந்த இடத்திலே அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ்களாக அதனுடைய அர்த்தங்களோடு இந்த இடத்திலே அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இந்த பெற்றோராகிய, கணவன்மார்களாகிய, சகோதரர்களாகிய நீங்கள் இதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வீடுகளிலும் இந்த ஒளி எழுப்பப்பட்டிருக்கிறது. காலை சுபகுடைய நேரத்தில் இருந்து இரவுடைய நேரம் வரைக்கும் வபிஹி கால ஹத்தஸனா வபிஹி கால ஹத்தஸனா என்றனுடைய சத்தம் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த இடத்திலேயும் அல்லாஹ் காலை நேரத்திலிருந்து இரவுடைய நேரம் வரைக்கும் வபிஹி கால ஹத்தஸனா என்ற அந்த ஒளி இந்த இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை யார் இதனை வக்ஃப் செய்தார்களோ அந்த குடும்பம் இந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த ஹதீஸை அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குடும்பம் முன் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பாக்க, அவர்களுடைய அந்த கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. இந்த இடத்தை வக்ஃப் செய்தவர்கள் இந்த கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ஹாக்குடைய கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. இன்றைய நாள் அவருடைய கபரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். இன்று புகாரியுடைய கடைசி ஹதீஸ், அந்த ஹதீஸை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கண்ணியவான்களே, அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த நபியுடைய இந்த ஹதீஸ் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஹதீஸை இந்த இடத்திலே இவர்கள் ஓதி இருக்கிறார்கள், இந்த இடத்திலே இவர்கள் கற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் சாதாரணமாக இந்த இடத்திலே இவர்கள் பட்டம் பெறவில்லை, இந்த சான்றிதழை இவர்கள் பெறவில்லை. இவர்கள் மூலமாக
பல மகாலாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி இவர்கள் ஆய்வு கட்டுரைகளை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே இவர்கள் 40 பக்கம் குறைந்தது இவர்கள் ஆய்வு கட்டுரைகள் எழுதாமல் இவர்களுக்கு ஷஹாதா நாங்கள் கொடுப்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பட்டம் பெறக்கூடிய இந்த ஆலிம்கள், மேலே இருக்கக்கூடிய ஆலிமாக்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஹதீஸ்களிலே அவர்கள் ஒவ்வொரு தலைப்புகளை எடுத்து 6 கிரந்தங்களிலும் பல நூட்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் அந்த நூட்களை உங்களிடம் காட்ட வேண்டும், ஆனால் நேரம் போதாது ஒவ்வொரு நூட்களையும் விவரித்து நாங்கள் சொல்வதற்கு. ஒவ்வொருத்தரும் இதுவரை எழுதப்படாத ஹதீஸ்களில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளாக எடுத்து இந்த இடத்துல இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் பெற்றோராகிய நீங்கள், கணவன்மார்களாகிய நீங்கள், சகோதரர்களாகிய நீங்கள் இதனை நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் என்றதை நினைத்து அடுத்த விடயம்தான் அல்லாஹு தாலா இந்த தௌரத்து ஹதீசுடைய பாக்கியத்தின் மூலமாக சில நலவுகளை அல்லாஹ் காட்டினான். இந்த மதரசாவுக்கும் அல்லாஹ் நலவுகளை காட்டினான். சில பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சில நலவுகளை காட்டியிருக்கிறான். அந்த ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாம் அமானிதமாக உங்களிடம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு பிள்ளையினுடைய தாய்க்கு அல்லாஹ் இந்த ஹதீஸை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்திலே அல்லாஹு தாலா வைத்தியர்கள் மூலமாக கண் பார்வை இது கிடைக்க மாட்டாது, இதற்கு எந்த விதமான சத்திர சிகிச்சை செய்தாலும் இந்த பார்வையை மீட்டெடுக்க முடியாது என்று அவர்கள் கைவிட்ட ஒரு தாய்க்கு அல்லாஹ் ஹதீஸை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, செல்லும் போரே மேல் சிலிக்கிறது. அல்லாஹு தாலா அந்த ஹதீஸை யார் யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பது அந்த தூதருடைய ஒரு வாக்குறுதி. யார் யார் அந்த ஹதீஸுக்கு உண்மையான எண்ணங்களுடன் உண்மையான முயற்சியுடன் ஈடுபடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த தாய்க்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்திருந்தார். எம்முடைய பெற்றோர் ஒன்று கூடலே அந்த மருமகன் அந்த கார்குசாரியை சொன்னார், எங்களுக்கே அழுகை வரப்பாக. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆலிமாக்களில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த ஹதீஸுடைய மூலமாக மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 5 தடவைகளுக்கு மேலால் இந்த ஒரு வருடத்திலே அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட எத்தனையோ ஆலிமாக்கள் இதில் இருக்கிறார். அன்பான சகோதரர் பெரியார்களே, சாதாரண பாக்கியம் அல்ல. எங்களுடைய அன்பு நபியை கனவில் காண்பது என்பது சாதாரண பாக்கியம் உண்டு அல்ல. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 5 தடவைகளுக்கு மேலாக கனவில் கண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தடவை 2 தடவை கண்டவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நாங்கள் ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய கட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 மாதங்களுக்கு ஒருக்காக அல்லது 6 மாதங்களுக்கு ஒருக்காக நீங்கள் அடைந்த பெறுவர்கள் என்ன என்பதாக நாங்கள் விசாரிப்போம். அதனுடைய கார்குசாரி தான் இந்த இடத்திலே உங்களிடம் முன்வைக்கப்படுகிறது. ஏன் இந்த இடம் எதற்காக இது இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். இந்த ஹதீஸ் என்றால் என்ன, என்னுடைய பாக்கியம் என்ன, என்னுடைய யதார்த்தம் என்ன என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். ஏன் இந்த ஹதீஸுக்காக வேண்டி இவ்வளவு காலம் ஒதுக்கப்படுகிறது? இந்த ஒரு வருடம் இந்த மாணவர்கள், இந்த மாணவிகள் ஏன் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து இந்த இடத்திலே ஓதுகிறார்கள்? பல மணி நேரங்கள் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் இருந்து இந்த மாணவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள், மாணவிகள் வந்திருக்கிறார்கள். சிரமங்களோடும் கஷ்டங்களோடும் இந்த இடத்திலே வந்து சமூகம் தந்திருக்கிறார்கள். சிலர் இந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே பல மணி நேரங்கள்
தியாகங்கள் செய்து பயணம் செய்து வந்திருக்கிறார்கள். சில சிரமத்தோடு வர முடியாது என்ற காரணத்தினால் பல தடங்களோடு அவர்கள் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலைகள், ஷரியத்துடைய அந்த காரணங்கள், வெளியேற முடியாத காரணமாக இந்த இடத்திலே அவர்கள் சமூகம் தர முடியாமல் அவர்கள் வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஆகையினால் இந்த மஜ்லிஸ் என்பது இது ஆகப்பெரிய ஒரு மஜ்லிஸ். இந்த இடத்திலே பெற்றோராகிய நீங்கள் சமூகம் தந்திருக்கிறீர்கள். இறுதி வரைக்கும் இந்த நிகழ்வுகளை நாம் கண்டுவிட்டு நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் நாம் உங்களிடம் முன்கூட்டியே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே இறுதி வரை இந்த நிகழ்வுகள் கடைசி முடியும் வரைக்கும் இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, நீங்களும் பெரும் தியாகங்களோடு இந்த இடத்திலே இந்த ஹத்துல் புகாரியுடைய இந்த மஜ்லிஸை காண வேண்டும். இந்த ரப்பானியா, இந்த தௌரத்துல் ஹதீஸுடைய உஸ்தாதுமார்களை பார்க்க வேண்டும். இந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவோடு இந்த இடத்திலே சில மாணவிகள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹு தாலா அந்த ஹதீஸுகளை அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்குவானாக. நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயம்தான், இவர்கள் இன்று வெளியாகி செல்கிறார்கள். இவர்களுடைய எதிர்காலத்தை நாம் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹதீஸுகள் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. நபியுடைய வார்த்தை என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. நீங்கள் ஓதக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹதீஸோடு நீங்கள் இந்த நபியுடைய இந்த வஹியோடு நீங்கள் எந்த அளவு இருப்பீர்களோ, இந்த தௌரத்து ஹதீஸுடைய இந்த துஆவுடைய மஜ்லிஸ் முடிவில் அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதைகளை காட்டுவான் என்பார் சொல்லி. இதுதான் உண்மையான யதார்த்தம். என்ற ஹதீஸ் என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மாற்று விடயம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹதீஸுகளை கேட்பதற்காக வேண்டி திண்ணை தோழர்களாக இருந்து அந்த ஹதீஸுகளை கேட்பார்கள். நபியுடைய சுஹ்பத்திலே இருப்பார்கள். சில நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பசியாக இருக்கும். உண்பதற்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள். அடுத்தவர்கள் ஏறி மிதித்து விட்டு செல்வார்கள். ஆனா நபியுடைய ஹதீஸை பாதுகாக்க வேண்டும், நபியிடத்தில் அந்த ஹதீஸை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருந்தார்கள். அல்லாஹ் பின்னால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அல்லாஹ் நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். பெரும் பெரும் வசதி உள்ளவராக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்தார். எனவே யார் இந்த ஹதீஸ்களை தூய்மையான முறையிலே யார் கேட்டிருக்கிறார்களோ, இந்த ஹதீஸிலே இந்த மஜ்லிஸிலே இருந்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்ற விடயத்தை இந்த மாணவர்கள், இந்த ஆலிம்களுக்கு, ஆலிமாக்களுக்கு நாங்கள் புகட்டி சொல்லி இருக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் இந்த மஜ்லிஸுடைய முடிவிலே அவர்கள் கண்டு கொள்வார்கள் என்ற ஒரு விடயத்தையும் நாம் சொல்லி இருக்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே இந்த ஹதீஸுடைய இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இது கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த ஹதீஸுடைய இந்த பணி இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய உஸ்தாதுமார்கள் இந்த இடத்திலே 10 வருடங்களாக இந்த ஹதீஸுடைய கலையை இந்த இடத்திலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் 10 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய உஸ்தாத் தஸ்னீம் ஹஸ்ரத் அவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இந்த இடத்திலே ஹதீஸுடைய கலையை அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இலங்கையிலே 6 கிரந்தங்களை நடத்திய ஒரு ஆலிமன் சொன்னால் அது எங்களுடைய தஸ்னீம் ரசாதி ஹசத் அவர்கள் தான். இலங்கையிலே 6 கிரந்தங்களை நடத்தியவர் என்று சொன்னால் அவர் தான். நான் என்றால் எனக்கு அறிந்த வகையில் அவராகத்தான் இருக்க. அடுத்ததுதான் எங்களுடைய அலி அகமது ஹசரத் அவர்கள். அவர்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் அவர்கள் இந்த ஹதீஸுடைய பணியை அவர்கள் நேரலை ஊடாக அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டேதான் அவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவர்கள் புகாரியுடைய பாடத்தை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புகாரியுடைய கிரந்தம்
ஆரம்ப ஜுஸ்வை எடுத்தார்கள், இரண்டாவது ஜுஸ்வை நடத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த இடத்திலே ஜஸாவுல் ஹக் ரஷாதி ஹஸரத் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஒவ்வொரு உஸ்தாதுமார்களை நாம் முன்னால் எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவர்களை நாங்கள் அறிமுகம் செய்வோம். அதற்கு முன்னால் சொல்லிக் கொள்கிறோம், அவர்கள் கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக திருமிதி ஷரீப் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் மதுஹர்தீன் ரஷாதி ஹஸரத் அவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாக இங்கு அவர்கள் அபூதாவுதுடைய கிரந்தத்தை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு மதரசாவில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு 6-7 வருடங்களாக அதற்கு மேலாக அவர்கள் இந்த அபூதாவுதுடைய கிரந்தத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ரிஃபாய் தேவ்பந்தி ஹஸரத் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் நசாய் ஷரீஃபை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ராஷித் ஹஸரத் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சஹீ முஸ்லிமுடைய பகுதி 2 அவர்கள் கிட்டத்தட்ட இங்கு 3 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ரிஸ்வான் ஹஸரத் அவர்கள் கடந்த 1 வருடங்களாக அவர்கள் சஹீ முஸ்லிமுடைய 1வது பகுதியை அவர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய உஸ்தாதுமார்கள் இந்த இடத்திலே பாரிய தியாகங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 28,000 இந்த 30,000 ஹதீசுகளை நடாத்துவது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே நாம் இந்த இடத்திலே சில பெற்றோர்கள் வீடுகளில் இருந்து இந்த ஹதீசுகளை கேட்டவர்களும் இருப்போம். சில பெற்றோர்கள் இந்த ஹதீசுகளை தொடர்ந்து எங்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை நீங்க செய்து தரமாட்டீர்களா என்று கேட்டவர்களும் இதுல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஹதீசுடைய பரக்கத்தை நாம் வீடுகளிலே கண்டோம் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறீர்கள். ஏன் நபீரிய ஹதீசுகள் இது எந்த இடத்திலே வாசிக்கப்படுமோ அந்த இடம் அது பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கும். அதிலே ஒரு பெற்றோருடைய ஒரு கார்குசாரி இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒரு பெற்றோர் சொன்னார் கார்குசாரியிலே, ஹஸரத் என்னுடைய மகள் இந்த தௌரத்து ஹதீஸை சேர்வதற்கூடிய சமயத்திலே வீடு நெருக்கடியான வீடு, என்னுடைய வீட்டிலே இருப்பதற்கு இடம் போதாது, பிள்ளை படிப்பதற்கு இடம் போதாது, அப்படியான நெருக்கடியான சூழலில் தான் என்னுடைய பிள்ளை ஹதீஸுடைய இந்த கலையில இணைந்தார்கள். ஆனால் வீட்டிலே இந்த ஹதீஸுடைய பாக்கியம் கிடைத்தது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வபிகி கால ஹத்தஸனா என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வசதியான வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பா சொல்லி. அன்பான சகோதரி பெரியார்களே, எனவே இந்த ஹதீஸ் என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இந்த இடத்திலே உங்களுடைய பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இந்த இடத்திலே நபியுடைய வராசத்தை இவர்கள் சுமந்திருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆலிமாக்கள், இவர்கள் இந்த ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை இவர்கள் சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒரு பாக்கியத்தை இவர் அடைந்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் மேலே அந்த ஆலிமாக்கள் இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. நீங்கள் இதிலே பெற்றோர்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். சில கணவன்மார்கள் தன்னுடைய மனைவி படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய அந்த வேலை பளுக்களையும் குறைத்து அந்த மனைவிமார்களுக்கு நீங்கள் நேரம் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் வயோதிப மாணவர்கள் கூட இந்த தௌரத்துல் ஹதீஸை முடித்திருக்கிறார்கள். எங்களை விடவும் மூத்தவர்கள், வயதிலே மூத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் இந்த தௌரத்துல் ஹதீஸை முடித்து வெளியாகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆசையோடு தேட்டத்தோடு அவர்களும் வெளியாகிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களையும் கபூல் செய்ய வேண்டும், இந்த ஆலிம்களையும் கபூல் செய்ய வேண்டும். எம்முடைய இந்த வருகையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எம்முடைய வருகைகளை அல்லாஹ் கபூல் செய்து இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தை அடைந்தவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.